இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் நம்மளுக்கு ஒன் வேர்ட்ஸ் வந்து இன்டீரியராக இருந்து கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து 10th சோஷியல் சயின்ஸ் எல்லா லெசன்ஸும் வந்து இன்டீரியர் 1 மார்க்ஸை வந்து ஒரு சும்மா ஒரு கோ த்ரூ பண்ணுற மாதிரி ஒரு மினிமம் 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஒவ்வொரு லெசனையும் வந்து முக்கியமான ஒன் வேர்ட்ஸ் இதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணுற மாதிரி வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்துட்டாலே போதும், கண்டிப்பாக வந்து 1 மார்க்ஸ் வந்து இன்டீரியராக கேட்டாங்க சோஷியலில் அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஹிஸ்ட்ரியில் உள்ள லெசன் 5 அதோட 1 மார்க்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சப்சிக்வெண்ட்டாக நான் வந்து நெக்ஸ்ட் லெசன்ஸை வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து இன்டீரியர் 1 மார்க்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ புக் பேக் 1 மார்க்ஸ் அதெல்லாம் நான் கவர் பண்ணல. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்துருப்பீங்க. நான் வந்து இன்டீரியராக என்னென்ன 1 மார்க்ஸ் கேட்கலாம், முக்கியமான 1 மார்க்ஸ் வந்து என்னென்ன கேட்கலாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய 1 மார்க்ஸ் என்னென்ன, சும்மா லைட்டாக நம்ம பார்த்துட்டு போகிற 1 மார்க்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் வந்து ஹிஸ்ட்ரியில் 5th லெசன் என்ன அப்படின்னா சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் தி 19th சென்ச்சுரி. ஸோ என்னென்ன சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வந்து நடந்திருக்கு 19th சென்ச்சுரியில் அப்படிங்கிறது தான் வந்து இந்த லெசனில் வந்து இருக்கும். ஸோ நம்ம பார்க்கலாம் இதுலேருந்து எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்கலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் பேஜ், இந்த லெசனோட ஃபஸ்ட் பேஜ் இதான் ஃபஸ்ட் பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன், அதாவது ஒவ்வொரு டாப்பிக்கில் எந்தெந்த மாதிரி கேட்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ நம்ம ஒரு லெசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள மேஜர் பாயிண்ட்ஸை வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. ஏன்னா வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதில் ப்ளஸ் எல்லோ ப்ளஸ் ரெட் அண்டர்லைனும் பண்ணி ஹைலைட்டும் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். மித்தபடி சும்மா அண்டர்லைன் பண்ணியிருக்குது அதெல்லாம் வந்து சும்மா லைட்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் பெருசாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது கேட்க வாய்ப்பில்லை, பட் ஸ்டில் நீங்கள் ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாக்காக தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் எஜுகேஷன் எது கொண்டு வந்திருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிளர்க்கு வேணும். அதனாலையும் ஒரு எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலையும் கொண்டு வந்திருப்பாங்க. அது பற்றாமல் வந்து வெஸ்டர்ன் ஐடியாஸை வந்து இந்தியன்ஸ் கிட்ட வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா வந்து மேஜராக எதுக்காக அவங்க வந்து போராடியிருப்பாங்க அப்படின்னா சதி, ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், சைல்டு மேரேஜ் அண்ட் வேரியஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஒன்று ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட், இன்னொன்று வந்து என்னென்னா ரிவைவலிஸ்ட் மூமெண்ட். இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் என்னென்ன, ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் வந்து என்னென்னா 3 இருக்குது பார்த்துக்கோங்க. பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், அலிகார் மூமெண்ட். இவங்களாம் வந்து ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னா ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் மூமெண்ட். இவங்க 3 வந்து ரிவைவலிஸ்ட் மூமெண்ட். ரிவைவலிஸ்ட் அப்படின்னா மீட்பு இயக்கங்கள், ரிஃபார்மிஸ்ட் அப்படின்னா வந்து சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் இந்த ஜோதி பாபுலே பூனே அப்படிங்கிறதுனா அவர் வந்து எந்த ஊர் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஜோதி பாபுலே வந்து பூனேயை சேர்ந்தவர். அதேமாதிரி நாராயணகுரு ஐயங்காளி இவங்க 2 பேரும் கேரளா. ராமலிங்கடிகள், அயோத்திதாசர் இவங்க 2 பேரும் தமிழ்நாடு. இந்த இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ராஜாராம் மோகன் ராய் பற்றி பார்க்கும்போது அவங்க எந்த இயர்லேருந்து எந்த வருஷம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அது பெருசாக இம்பார்ட்டன்ட் கேட்க மாட்டாங்க, பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து ஒரு ரீஃபார்ம் மூமெண்ட்டை இனிஷியேட் பண்ணது யாருன்னா வந்து இவர் தான். ஸோ இவருக்கு வந்து சான்ஸ்கிரிட், அரபிக், பர்ஷியன், இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜ் வந்து தெரியும். இதுவும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஸ்டில் அவரோட மதர் டங் வந்து பெங்காலி. இதை வந்து படிச்சுக்கோங்க. அவரோட மதர் டங் என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி வந்து அவர் வந்து நிறைய தேவையில்லாத ரிலீஜியஸ் செரிமனிஸ்னால் வந்து அவர் வந்து அப்போஸ் பண்ணார். நெக்ஸ்ட் வந்து மோனோதீசியம் அண்ட் ஆன்டி ஐடியோலேட்ரி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மோனோதீசியம் அப்படின்னா என்னென்னா வந்து ஒரு கடவுள் வழிபாடு. அதாவது ஒரு கடவுளை தான் நம்ம வந்து ஒர்ஷிப் பண்ணணும், நிறையா கடவுளை வந்து நம்ம வந்து கும்பிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொன்னார். நெக்ஸ்ட் ஆன்டி ஐடியோலேட்ரி அப்படின்னா வந்து சிலையில்லா வழிபாடை வந்து அவர் வந்து அட்வைஸ் பண்ணார். ஸோ இது 2 முக்கியம். மோனோதீசியமும் ஆன்டி ஐடியோலேட்ரியும். இது 2 யார் சொன்னது? ராஜாராம் மோகன் ராய் சொன்னது. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் உபனிஷாத் எல்லாத்தையும் படிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆன்ஷியன் டெக்ஸ்ட்டில் கூட
பழங்காலத்தில் எழுதின ஸ்கிரிப்ட்ஸ்லாம் கூட வந்து உங்களுக்கு வந்து மோனோதிசியத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க, ஒரு கடவுள் வழிபாடை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து இவர் எதாவது அப்போஸ் பண்ணாருங்கிறது முக்கியம். சதி, சைல்டு மேரேஜ், பாலிகமி. சதினா நம்மளுக்கு தெரியும், சைல்டு மேரேஜ்னால் வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, பாலிகமினா வந்து நிறைய விமன்ஸை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல. ஸோ இதெல்லாம் வந்து அவர் வந்து எதிர்த்தார். நெக்ஸ்ட் வந்து இவர் எதிர்த்தது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பெட்டிஷன் போட்டார். இதெல்லாம் நீங்கள் வந்து மனு எழுதினார், இதெல்லாம் வந்து ஒழிக்கிறதுக்காக சட்டங்களை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விடோஸ் வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணார். ஸோ இதில் இவர் பண்ணதுலேயே முக்கியமானது எது அப்படின்னா சதி. ஸோ சதி ஒழிச்சது யார் அப்படின்னா வில்லியம் பென்டிக் வந்து சதியை வந்து அபாலிஷ் பண்ணார். எப்போ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட் போட்டிருக்காருன்னா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ சதியை வந்து அபாலிஷ் பண்ணது யாருன்னா வந்து வில்லியம் பென்டிக் 1829. அப்படி வில்லியம் பென்டிக் வந்து சதியை அபாலிஷ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து உமனுக்கு எஜுகேஷன், உமனும் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் காமனான பாயிண்ட்ஸ் தான். அப்புறம் இவர் வந்து பிரம்ம சமாஜ் அப்படிங்கிற ஒரு சமாஜத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பார். அது எப்போ எந்த டேட்டில் ஆரம்பிச்சாருங்கிறது கூட கேட்கலாம். டேட் கேட்கறது இல்லைன்னா கூட இயர் கேட்கலாம். ஸோ டேட் அளவுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் இயர் கேட்கலாம். ஸோ 20 ஆகஸ்ட் 1828 தான் வந்து பிரம்ம சமாஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் இவர் வந்து ஒரு கோவில் கட்டியிருப்பார், கல்கட்டாவில் கோவில் கட்டியிருப்பார். அங்கே வந்து எந்த ஒரு உருவமும் இருக்கிற எந்த ஒரு இமேஜும் இருக்காது, எந்த ஒரு சிலைகள் எதுவுமே இல்லாமல் தான் வந்து இருக்கும். ஸோ அதுவும் முக்கியம். அதுக்கப்புறம் இவரோட இந்த பிரம்ம சமாஜோட ட்ராபேக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து லோயர் செக்ஷன் ஆஃப் பீப்புள், சமூகத்தோட கீழ்த்தட்டில் இருக்கிற மக்களை வந்து அவர் வந்து இது வந்து அந்தளவுக்கு கவர் பண்ணலை. படித்தவங்களுக்கு கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மேலே மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வரைக்கும் தான் வந்து இது வந்து ரீச் ஆச்சு, தவிர ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப வந்து ரீச் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. பிரம்ம சமாஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, சதி எப்போ அபாலிஷ் பண்ணாங்க, 1829 வில்லியம் பென்டிக் வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பார். அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய். இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ அப்புறம் இந்த மோனோதிஷம், ஆன்டி ஐடியாலஜி, இதுதான் வந்து ராஜாராம் மோகன் ராயோட பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு மகாரிஷி தேபேந்திரநாத் தாகூர். ஸோ இவரோட இது பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ராஜாராம் மோகன் ராய் எப்போ இறந்தார் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் சும்மா லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த தேபேந்திரநாத் தாகூர் யாருன்னா வந்து ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார்ல, அவரோட அப்பா வந்து தேபேந்திரநாத் தாகூர், அவரோட அப்பா தான் வந்து தேபேந்திரநாத் தாகூர். இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவரோட ஒரு 4 ஆர்டிகல்ஸ் சொல்லியிருப்பாங்க, இதை சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. அந்த 4 ஆர்டிகல்ஸையும் அந்த கேட்க மாட்டாங்க. மேபி அப்படி கேட்டாலும் 4 இதை கொடுத்துட்டு இதில் எது வருது வரல அந்த மாதிரி கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கேசப் சந்திரசன் அண்ட் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா. ஸோ வந்து தேபேந்திரநாத் தாகூர் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து ஒரு மாடரேட் ரீஃபார்மர். அதுலேயே வந்து கொஞ்சம் யங்கராக இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து கொஞ்சம் வேகமாகவே வந்து சமூகத்தில் வந்து மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு ஆள் தான் வந்து இது கேசப் சந்திரசன். இவர் பிரம்ம சமாஜில் எப்போ ஜாயின் பண்ணாருங்கிறது முக்கியம். 1857 ஜாயின் பண்ணியிருப்பார். பிரம்ம சமாஜம் பிரிஞ்சிருக்கும். பிரம்ம சமாஜம் அதாவது ராஜாராம் மோகன் ராய் ஆரம்பித்த பிரம்ம சமாஜம் வந்து பிரிஞ்சிருக்கும். அது எப்போனா 1866 வந்து பிரிஞ்சிருக்கும். அதாவது தேபேந்திரநாத் சைடு ஒருத்தவங்களும் கேசப் சந்திரசனோட சைடில் ஒருத்தவங்களும் போயிருப்பாங்க. தேபேந்திரநாத் அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தேபேந்திரநாத் தாகூர் வச்சிருக்க பிரம்ம சமாஜம் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கேசப் சந்திரசன் வந்து பிரம்ம சமாஜ் நடத்திட்டு வந்துட்டுருப்பார். அவர் வந்து என்ன பண்ணிடுவார்னா, ஆக்சுவலாக அந்த பிரம்ம சமாஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், சதி ஒழிக்கிறது, சைல்டு மேரேஜை அப்போஸ் பண்ணும் இல்லையா, குழந்தை திருமணத்தை அப்போஸ் பண்ணும், விடோ ரீமேரேஜை என்கரேஜ் பண்ணுறாங்க, உமனுக்கு எஜுகேஷன் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கேசப் சந்திரசன் என்ன பண்ணிடுவார்னா, அவரோட சொந்த மகளை, அதாவது அவங்களுக்கு வந்து 14 வயசு தான் இருக்கும், அவங்கள வந்து ஒரு இந்திய இளவரசருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, இந்தியன் பிரின்ஸுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ 14 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன வயசு, குழந்தை திருமணம் தானே. ஸோ இந்த சமாஜத்துக்கு எதிர்த்து அவர் வந்து அந்த சமாஜத்தோட கொள்கைக்கு எதிர்த்து அவர் வந்து இந்த மாதிரி அவரோட சின்ன பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால இந்த சமாஜத்தில் இருந்து நிறைய பேர் வெளியேறி சாதாரண பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறத வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது நெக்ஸ்ட் வந்து ஸோ எத்தனை வயசுங்கிறத கேட்க மாட்டாங்க, பட் ஸ்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 இயர் ஓல்டு டாக்டர். தேபேந்திரநாத்தோட ஆர்கனைசேஷனை வந்து ஆதி பிரம்ம சமாஜ்னு சொல்லுவாங்க. இது அதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட், அவ்வளோதான். அதேமாதிரி இந்த பிரம்ம சமாஜோட ஸ்பிளிட்டு எப்போ பிரிஞ்சாங்க, 1866 வந்து அவங்க வந்து பிரிஞ்சாங்க. நெக்ஸ்ட்டு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவரோட இதில் பார்த்தீங்கன்னா இவர் எந்த ஊருங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து பெங்கால். ஸோ இவர் எப்படி ராஜாராம் மோகன் ராய்னா சதி நம்மளுக்கு ஞாபகம் வரணுமோ, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்னா வந்து விடோ ரீமேரேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரணும். ஓகே, ராஜாராம் மோகன் ராய்னா சதி, அதே மாதிரி
ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்னா விடோ ரீமேரேஜ் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாருனா வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்து கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரிக்கு சொல்லியிருப்பார். ஆனால் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்ன சொல்லியிருப்பாருனா வந்து ஹிந்து ஸ்கிரிப்ட்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து பரப்புவார் இல்லை ஓகேவா. ஸோ வந்து பார்த்துட்டோம்னா இவர் வந்து என்ன சொல்லுவார்னா ஹிந்து ஸ்கிரிப்ட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி விடோஸ்லாம் வந்து போய் எரிஞ்சுக்கிறணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சதினா அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி விடோஸ் வந்து ரீமேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்றும் வந்து இந்துக்களோட புராணங்கள்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பயனியர் ஆஃப் மாடர்ன் பெங்காலி ப்ரோஸ் யார் அப்படின்னு கேட்டால் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுவரை சொன்னது முக்கியம் இல்லை. இந்த பயோனியர் ஆஃப் மாடல் பெங்காலி ப்ரோஸ் யாருன்னு கேட்கலாம், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து இவரோட மொத்த லைஃபையுமே வந்து சைல்டு விடோஸ், அதாவது குழந்தையிலே திருமணமாகி அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துருப்பாங்க. சின்ன வயசுலேயே இந்த குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுனால அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்க. அப்படி இறந்த குழந்தைங்களும் மறுபடியும் ரீமேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து இவர் வந்து நிறையா வந்து இவரோட முழு வாழ்க்கையை அவர் வந்து செலவழிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியம் பாருங்கள், விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் எப்போனா 1856 ஓகேவா. அது வந்து இவரால் வந்து தான் வந்துச்சு, அது வரது காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது விடோஸ் ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் ஆஃப் 1856 இதை பார்த்து வச்சுக்கோங்க. சதி ஒழிப்பு எப்போனா 1829, அதேமாதிரி விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் வந்து 1856. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த பாக்ஸ் கனெக்ட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஏஜ் ஆஃப் கன்சென்ட் இந்தியன் பீனல் கோடு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1816 வந்து 10 வயசு முடிஞ்சால் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1891 12 வயசுன்னு சொல்லியிருப்பாங்க. 1825 13 சொல்லியிருப்பாங்க. 1929 ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருப்பாங்க, ஏஜ் ஆஃப் கன்சர்ன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியோட ரிப்போர்ட்டு. அண்ட் அவங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணல கடைசியில் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த பாக்ஸோட பார்த்துக்கோங்க. 1860 10 வயசு, 1891 12 இயர்ஸ், 1925 13 இயர்ஸ் முடிஞ்சிருந்தால் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸ் எந்தெந்த இயரில் எந்தெந்த வயசுங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா பாக்ஸில் இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டீரியர் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட்டை கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணுன்னு அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிரார்த்தனா சமாஜ், அது வந்து மகாராஷ்டிரா ரீஜன். அதே மாதிரி எந்தெந்த சமாஜ் எந்தெந்த ரீஜனுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ பிரம்ம சமாஜ்னா பெங்கால், அந்த மாதிரி எந்தெந்த சமாஜ் எந்தெந்த ரீஜியன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஈஸ்வர வித்யாசாகர் எங்கே பார்த்தோம், அவர் வந்து ஒரு பெங்கால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த மாதிரி அது ரொம்ப முக்கியம். பிரார்த்தனா சமாஜ் வந்து மகாராஷ்டிரா ரீஜியன், இது வந்து கிட்டத்தட்ட பிரம்ம சமாஜ் மாதிரி தான். ஸோ இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம், பிரம்ம சமாஜ் மாதிரி இருக்கிறது எது அப்படின்னா பிரார்த்தனா சமாஜ் ஓகேவா. ஸோ அது எப்போனா பாம்பேயில் ஆரம்பிச்சிருப்பாங்க. பாம்பே மகாராஷ்டிராவில் தானே இருக்குது. 1867 யார் ஆரம்பிச்சிருப்பா, ஆத்மாராம் பாண்டுரங், அது ரொம்ப முக்கியம். அதோட மெம்பர்ஸ் யாருன்னா பந்தார்கர், ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த் ரானடே, இது இதில் முக்கியம். இவங்க வந்து எதை அப்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இன்டர் கேஸ்ட் வந்தாலே அது பிரார்த்தனா சமாஜ்னு முடிவு பண்ணிக்கணும். இன்டர் கேஸ்ட் டைனிங், இன்டர் கேஸ்ட் மேரேஜ், விடோ ரீமேரேஜ், டிப்ரெஸ்டு கிளாஸ்க்காக இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதேமாரி ரானடே வந்து சில ஆர்கனைசேஷன்ஸை வந்து ஆரம்பிச்சிருப்பார், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதோட இயர்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகே, பிரார்த்தனா சமாஜ் யார் ஆரம்பித்தா, எப்போ ஆரம்பித்தாங்க, எந்த இயர், எங்கே ஆரம்பித்தாங்க, அதோட மெம்பர்ஸ் 2 பேர் பந்தார்கரும் மகாதேவ் கோவிந்த் ரானடேவும். அப்புறம் இந்த இப்போ சொல்ல போகிற இந்த 3 விஷயங்கள் ஆர்கனைசேஷன் அண்ட் அசோசியேஷன் வந்து மகாதேவ் கோவிந்த் ரானடே வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார். இது 3மே ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஃபவுண்டர் ஆஃப் விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன், விடோ மேரேஜ் அசோசியேஷன் அப்படிங்கிறவனை வந்து 1861 பூனா சர்வஜனிக் சபா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. 1870 டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி 1884 ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அந்த 3 ரொம்ப முக்கியம். மறுபடியும் ஒரு டைம் வேணால் பார்த்துடலாம். டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி 1884, பூனா சர்வஜனிக் சபா 1870, விடோ மேரேஜ் அசோசியேஷன் 1861. நெக்ஸ்ட்டு ஹிந்து ரிவைவலிசம், ஹிந்து மதத்தை வந்து மீட்டெடுக்கிறது. ஸோ வந்து இந்த மாதிரி வெஸ்டர்ன் எஜுகேஷன் அது இதுன்னு ஒருத்தவங்க சொல்லவும் எல்லோரும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ரிலீஜியஸ் கன்வர்ஷன் அந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் போது அதை மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தது தான் வந்து ஆரிய சமாஜ். 1875 எங்கன்னா பஞ்சாபில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ பார்த்துங்க, பிரம்ம சமாஜ் மகாராஷ்டிரா, பாம்பேயில், ஆரிய சமாஜ் பஞ்சாபில், தயானந்த சரஸ்வதி 1875 ஆரம்பிச்சிருப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் எப்போ ஆரம்பித்தாங்கிற இந்த சமாஜ்லேயும் பார்த்துக்கோங்க.
இதெல்லாம் அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரு புக் எழுதியிருப்பார், சத்யார்த்த பிரகாஷன். ஸோ அந்த புக் யார் எழுதுனான்னு கேட்கலாம். ஸோ இவர் தான் எழுதினார். இவரும் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் மோனோதிசியம், பிராமின் டாமினேஷன், இந்த சில சடங்குகள்னால் வந்து பிராமின்ஸுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறது, அதெல்லாம் அவர் வந்து எதிர்த்திருப்பார். இவரோட ரொம்ப ரொம்ப முக்கியமான கோட் வந்து கோ பேக் டு வேதாஸ். கோ பேக் டு வேதாஸ் யார் சொன்னான்னா தயானந்த சரஸ்வதி. ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஐ திங்க் புக் பேக்கில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து ரிலீஜியஸ் கன்வர்ஷனை வந்து அதாவது தடுக்கணும்னு நினச்சாரு. ஸோ நிறைய பேர் வந்து இஸ்லாமுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் மாறதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பியூரிஃபிகேஷன் செரிமனி வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க. அதுக்கு பேர் என்னது, சுத்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுத்தி வந்து எதோட அசோசியேட் ஆனது அப்படின்னு கேட்டால் ஆரிய சமாஜோடது. யாருன்னா தயானந்த சரஸ்வதி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இவர் இந்த ஆரிய சமாஜ் வந்து ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிருப்பாங்க, நிறைய காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன பேர்லனா தயானந்த ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படிங்கிற பேரில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ராமகிருஷ்ண பரமஹம்சா, அவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவர் வந்து கொல்கத்தாவில் தக்ஷிணேஸ்வர் டெம்பிளில் வந்து ஒரு பூசாரியாக இருந்திருப்பார். காடஸ் காளி மேலே வந்து காடஸ் காளியோட ஒர்ஷிப்பராக இருந்திருப்பார். கல்கத்தா காளியை வந்து இவர் வந்து வழிபடுவார். ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவரோட இதில் முக்கியமானது ஜீவா இஸ் சிவா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் காட். எல்லா உயிரினங்களுமே வந்து கடவுள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரிகார்டஸ் காட். நீங்கள் வந்து ஒரு மனுஷனுக்கு உதவி செய்கிறது வந்து கடவுளுக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் செய்கிற மாதிரி, ஒரு மனுஷனுக்கு ஒரு சர்வீஸ் செய்கிறது வந்து கடவுளுக்கு செய்கிற மாதிரி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பது ரொம்ப முக்கியம். ஜீவா இஸ் சிவா, சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரிகார்ட் அஸ் காட்னு சொன்னது யாருன்னா இவர் தான். ராமகிருஷ்ண மிஷன் வந்து வேலூர் மடம், ஓகேவா, அதை வந்து சொல்லுவாங்க, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட பிரம்ம சமாஜோட இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணர் எப்போ இறந்தாருன்னு பார்த்துக்கோங்க, 1886. எங்களோட டீச்சிங்ஸ் இந்தியாவில் மட்டும் இல்லை, அப்ராட்லேயுமே வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு இவரோட ரொம்ப முக்கியமான ஃபாலோவரில் ஒருத்தவர் தான் விவேகானந்தர். அவர் தான் வந்து ராமகிருஷ்ண மிஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஸோ இது ரொம்ப முக்கியம். ராமகிருஷ்ண மிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் விவேகானந்தர் தான் பண்ணார். ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இவங்களோட மேஜராக என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. எஜுகேஷன், ஹெல்த் கேர். ஸோ இது வந்து இந்த லெசனில் வந்து பெருசாக வராது. ஸோ ஹெல்த் கேர், ரிலீஃப் இன் டைம்ஸ் ஆஃப் கெலாமிட்டிஸ், அதாவது ஏதாவது ஒரு வெள்ளமோ பஞ்சம்னா வரும்போது உதவி பண்ணுறது, ஹெல்த் கேர் பண்ணுறது, எஜுகேஷன் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான இதாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து சுவாமி விவேகானந்தரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம வந்து ஐ திங்க் வீடியோஸ் வந்து 15 மினிட்ஸ்க்கு மேலே போச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம இதை பற்றி வந்து பார்க்கலாம். இதோட பார்ட் 2 வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சப்சிக்வெண்ட்டாக கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு 10th ஸ்டாண்டர்டோட இன்டீரியர் 1 மார்க்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து 10th ஸ்டாண்டர்டோட எல்லா லெசன்ஸுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஒன்ஸ் ஒரு 15 to 30 மினிட்ஸில் வந்து எல்லா 1 மார்க்கும் இன்டீரியர் 1 மார்க்ஸ் எது மேக்ஸிமம் வர சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படியும் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு லீவ் இருக்குது, இல்லை அதுக்கு முன்னாடி வந்து யாராவது சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து நீங்களாக படிக்கும்போது உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ யாராவது உங்களுக்கு ரிசைட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அப்படி நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இன்னும் என்னென்ன லெசன்ஸ்க்கெலாம் வேணும் அந்த மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ.